துபாய் 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 ஹபீபி கம் டு துபாய். என்னன்னா ரொம்ப நாளா நம்மளுக்கும் துபாய்க்காரங்க வாய்க்கா தகராறு இருக்கு. சரிங்களா, துபாய் டிரைவர்களுக்கும் சவுதி டிரைவர்களுக்கும் ரொம்ப நாளா வந்து வாய்க்கா தகராறு இருக்கு. இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு, கம்மியாகிற மாதிரி இல்லை. என்ன பண்றாங்க, அநியாயத்துக்கு வண்டி ஓட்டுறாங்க நண்பர்கள். என்னதான் சொல்றது தெரியல, ரொம்ப மோசமாக வண்டி ஓட்டுறாங்க. சேஃப்டியெல்லாம் பார்க்கறது இல்லை. வண்டியில் நம்ம லோடு பண்ணிட்டு போகிறோமே கரெக்டாக எல்லாம் சேஃப்டியாக பெல்ட்லாம் சேஃப்டியாக அடிச்சிருக்கா, எல்லாம் பேர்பால்லாம் சேஃப்டியாக கட்டியிருக்கா, அதுவும் பார்க்கறது இல்லை. இப்போ ரீசனாக நான் வீடியோ சரி அதெல்லாம் எதுக்கு போடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம துபாய்க்காரர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டார் நம்மளை. நைட்டு நான் ரியாத்லேருந்து வந்துருக்கிறேன். இந்த கோயா இருக்க பாருங்க, அல்பானுக்கு முன்னாடி கோயா இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு வண்டி துபாய் வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் லைனாக போயின்னு இருக்கிறோம். சரிங்களா, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், நைட்டு 11 மணி அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அநேகமாக எல்லா வண்டி லைனாக போயின்னு இருக்கு. துபாய் வண்டி மட்டும் ஓவர்டேக் பண்ணிட்டு சல்லுன்னு வந்துட்டு இருக்கு, ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. அங்கிருந்து நான் மிரரில் பார்த்து யாரா இது அப்படின்னு பார்த்துக்கிறேன். யாரா அந்த பையன், நான் தான்டா பையன் சொல்லி துபாய்க்காரன் வந்து உள்ள அந்த ஏறி குத்துனா பாருங்க, சம்மாட்டிங்க. என்னடா இது, ஏன் இப்படி பண்றாங்க துபாய்க்காரங்க சொல்லிட்டு மண்டை காஞ்சி போச்சு இருக்கு. ஏன்னா நானே வந்து கரெக்டா அந்த ஒரு ட்ரைலர் அந்த டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு உள்ள வந்து ஒரு ட்ரைலர் தான் வரும். அது வந்து அவன் நிப்பாட்டி நிதானமா அவன் சிக்னல் கொடுத்தா நான் கரெக்டா கேப் கொடுத்து நான் ஸ்லோ பண்ணி போக முடியும், அவன் உள்ள வர முடியும். எதுவுமே இல்லாம வந்து ஏறினா பாருங்க உள்ள டிஸ்டன்ஸ். அந்த எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இப்படி வந்து நிக்கிறேன்னா அவன் வந்து இப்படி வந்து ஏறுறாங்க. நான் பிரேக் அடிக்காம இருந்தா என் கேபின்ல அவன் இது அடிச்சிருக்கோம் அந்த கண்டெய்னர். சரிங்களா, அந்த மாதிரி ரொம்ப மோசமா ஓட்டுறாங்க. ஏன் தான் இப்படி ஓட்டுறாங்க ஒன்றும் புரியல. அப்படியே வண்டி வந்து எடுத்துட்டு பறக்குறாங்க. எதனா பாத்தீங்கன்னா உருண்டு கிடக்குறாங்க. நல்லா நான் வந்து எதுக்காக நான் ஒரு வன்மத்துக்காக எதுவும் சொல்லல, அந்த மாதிரி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய வண்டி அப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம இங்க பாக்குறோம், தாய்ஃப்ல இருந்து அடிச்சு பிடிச்சி சரசரன்னு போறாங்க. அப்போ இது ரியாத் கிட்ட எங்கன்னா தமாம் ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டி கவுந்து கிடக்குது. துபாய் வண்டி தான் வருது. யாரு இவங்க? இப்போ துபாய் வண்டி போனா ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் யாரை பாக்குறது, நம்பால யாரு சொல்றது? நம்பால வந்து அதிகம் பார்க்க முடியாது துபாய் வண்டி எல்லாம். நம்பாலும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஓட்ட மாட்டாங்க. நம்பாலும் வந்து நான் இப்போ பெருமை சொல்கிறேன் பாருங்க, நம்பாலும் வந்து நீட்டாக ஓட்டுவாங்க, டீசெண்டாக ஓட்டுவாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நம்ம இதில் அப்படி இப்படி எப்பவுமே அது எங்கே இருந்தாலும் நம்பாலும் கரெக்டாக ஓட்டுவாங்க. அது சரிங்களா, நம்பாலும் கம்ப்ளீட் எவ்வளோ சொல்ல மாட்டேன். நம்பாலும் இப்படி வண்டி ஓட்டுறாங்க சொல்லிட்டு ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஒரு தடவை நான் இதில் கேரளா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு நிற்கிறேன், இதில் ஹசாராவில். அப்போது நம்ம பேசி நிற்கிறோம், டிரைவர்லாம் உட்காந்து சாப்பிடும்போது இப்போ பேசி நிற்கிறோம். அப்புறம் ஒரு ஆள் சொல்றாப்புல, இந்தியன் டிரைவர்லாம் பொறுமையா போறாங்க, பொறுமையா ஓட்டுறாங்க, மற்ற டிரைவர்லாம் ரொம்ப மோசமா ஓட்டுறாங்க ஒரு ஆள் சொன்னாப்புல.